ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நேரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தின் லாபஸ்தானம், சனி பகவானுடைய மூலத்திருவின ஆட்சி வீடு. நேர்களே, இந்த வீடியோ பதிவில் தொப்புள், நம்ம உடம்புல இருக்க தொப்புளில் இதை மட்டும் தடவுங்க. நான் சொல்கிற பொருளை மட்டும் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணி தடவுனீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் பண பிரச்சனை தீரும், சொத்து சுகம் உங்களுக்கு சேரும். அதாவது எப்படின்னா, குடும்பத்தில் சில பேருக்கு பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கும். சொந்த பந்தம், குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள், இவங்களால் சில பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும், பண பிரச்சனை இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவைப்படுது 2 சுகம் இருக்கணும். சரியா? குடும்பத்தில் இருக்கிறவங்க தேக ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கையில் பணம் இருக்கணும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கணும். இதை கொடுக்குறவர் யார் சார் அப்படின்னா, குரு பகவான் தான். உங்கள் ராசிக்கு 2, 11 கொடையவன், தனஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. அந்த குரு பகவானுடைய அனுக்கிரம் உள்ள குங்குமப்பூங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? ஒரு மருத்துவ குணம் உள்ளது, ஆன்மீக குணம் உள்ளது. அந்த குங்குமப்பூவை நம்ம தொப்புளில் தடவணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொப்புளில் இதை தடவுங்கள், பணம் சொத்து சுகம் சேரும். கும்பம், உங்கள் தொப்புளில் இதை மட்டும் தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நாள்பட்டி வியாதி அகலும், சொந்த பந்தத்தோட அனுக்கிரம் இருக்கும், பணம் பல வகையில் சேரும், நினைத்த காரியம் கை கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு மங்களம் நடக்கும், மங்களகரமான காரியங்கள் நடக்கும். குங்குமப்பூ ஒரு பூஜை புனஸ்காரத்துக்கு உள்ள பூ தான். குங்குமப்பூங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊதா கலரில் இருக்கும் அல்லது மெரூன் கலரில் இருக்கும். கடையில் பார்த்து வாங்கணும், நாட்டு மருந்து கடை இல்லைன்னா காதி கிராஃப்டில் இருக்கும். சரியா நேரில் இதை கொஞ்சம் செக் பண்ணி தான் வாங்கணும். இதை வாங்க போகும்போது வீட்டில் இருக்க பெரியவங்களை வாங்கிட்டு போங்க, கூட்டு போங்க, அவங்க செக் பண்ணி வாங்குவாங்க. சார் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சார், இது ஒரிஜினலாக எப்படி சார் கண்டுபிடிக்க அப்படின்னா, குங்குமப்பூவை நம்ம பார்க்கணும். குங்குமப்பூ கேசார் அப்படிம்பாங்க, இங்கிலீஷில் சஃபோன் அப்படிம்பாங்க, SAFFRON அப்படிம்பாங்க. ஸோ எந்த பேரில் இருந்தாலுமே குங்குமப்பூ தான். தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கலராக இருக்கும். நான் சொன்ன கலரில் இருக்கும், மெரூன் அல்லது ஊதா கலரில் இருக்கும். இதை நீங்கள் கண்ணாடி கிளாஸில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் போல் பீஸ் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா அப்படியே சாலிடாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் அந்த கலர் மாறும். சரியா? அதனுடைய சாயம் தண்ணியில் மாறும், தண்ணியில் கலக்கும். அது வரைக்கும் அப்படியே இருக்கும். சரியா? அதுதான் ஒரிஜினல் குங்குமப்பூ. டூப்ளிகேட் பூ போட்ட உடனே கலர் மாறிடும், சாயம் போயிடும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டால் நல்லா தெளிவாக தெரியும். கண்ணாடி கிளாஸில் ஏன் போட சொல்கிறேன்னா, வெளிப்பக்கம் நல்லா தெரியும் நமக்கு. மற்ற கிளாஸில் போட்டாலே நம்ம பார்த்தா தெரியும், தண்ணியில் தெரியும், அதோடைய நிறம் மாறுறது தெரியும். பட் ஒரிஜினல் பூ ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் அதனுடைய கலர் மாறும். சரியா? அதுதான் ஒரிஜினல் பூ. அந்த பூவை தான் வாங்கணும். இப்போ ஜோதிடத்தில் வேத ஜோதிடத்தில் குங்குமப்பூ குரு செவ்வாவுடைய ஆதிக்கம் உள்ளது. கும்பராசிக்கு சதயம், போராட்டாதி, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு செவ்வாய் ஆதிக்கம் நல்லா இருக்கணும்னா குங்குமப்பூவை நீங்கள் யூஸ் பண்ண. நான் சொல்கிற மாதிரி குரு செவ்வாய் அவங்க ராசிக்கு 2, 11, 3, 10 கர்ம லாபஸ்தானாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி. இந்த 4 ஆதிபத்தியத்துக்கும் உள்ள குரு செவ்வாவுடைய தொடர்பு குங்குமப்பூக்கு இருக்குது. குங்குமப்பூ என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, குங்குமப்பூவை தினமும் நெத்தியில் இட்டுக்கலாம், திலகமாக இட்டுக்கலாம். குங்குமப்பூவை என்ன பண்ணணும்னா, பூஜை அறையில் தான் வச்சுருக்கணும். குளித்து முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புறோம்னா அந்நேரம் குங்குமப்பூ உள்ளங்கையில் வச்சுக்கலாம், இடது உள்ளங்கையில் வச்சுக்கலாம். இடது கை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வலது கை பெருவரலால் அதை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா குழஞ்சி வரும். அதை எடுத்து நெத்தியில் திலகமாக இட்டுக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் இட்டுக்கலாம். எந்த வயசாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம், பிறந்த குழந்தை கூட வைக்கலாம். சரியா நேர்களே? அதனால் குங்குமப்பூ திலகம் யார் வேணாலும் இட்டுக்கலாம். துப்புளில் தடவுறது எதுக்கு சார் அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. துப்புளில் தடவுறது தான் பெரிய விசேஷம் இருக்குது. தொப்புள் நமக்கு நாபி கமலம். தொப்புள் மனித வாழ்க்கையில் 9 ஓட்டம் இருக்குது. மனித வாழ்க்கையில் இல்லை, மனித உடம்பில். நம்ம உடம்பில் 9 துவாரம் இருக்குது. 2 கண், 2 மூக்கு, நாசி, ஒரு வாய், ஒரு தொப்புள், அப்புறம் ஆசான வாய், இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இப்படி பார்த்தோம்னா 9 துவாரங்கள் இருக்குது. அந்த 9 துவாரங்களில் சென்றாக இருக்கிறது தொப்புள் தான், நாபி கமலம். அது எப்படின்னா, அதுவும் குரு சந்திரனுடைய தொடர்பில் இருக்குது. குரு சந்திரன், சரியா? தனகாரகன் குரு பகவானும் மனோகாரன் சந்திரனுடைய தொடர்பில் இருக்கிறது அந்த நாபி கமலம். அது ஒரு யோகம், நாபி யோகம். நம்ம யோகா தியானம் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு சக்தி வரும். இப்போ இசை கலைஞர்கள், நாதசுர கலைஞர்கள்லாம் நாபி கமலத்திலேருந்து தான் எடுப்பாங்க. அவங்க அந்த அந்த மூச்சு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது கீழே அந்த நாபி கமலத்திலேருந்து தான் வரும். ஸோ அந்த நாபி யோகம், நாபி கமலங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த தொப்புள், அப்படிப்பட்ட நாபி தொப்புள் எப்படி சார் அப்படின்னா, ஒரு கொடி உறவு. தாய் வயிற்றுலேருந்து குழந்தை வரும்போது தொப்புள் கொடி உறவு தான். கொஞ்சம் நேரம் அந்த கொடி இருக்கும், அதுக்கு பிறகு தான் டாக்டர் அதை கட் பண்ணி அதை
இது பண்ணி விடுவாங்க, சரி பண்ணி விடுவாங்க, கட் பண்ணி அதுக்கு பேண்டேஜ் போட்டு விடுவாங்க. அது பிறகு தான் தாய் கூட உறவுலேருந்து அது முழுமையாக வெளியே வந்துடும். அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள ஒரு பெரிய உறவு வந்து தொப்புள் குடி உறவு. சரியா நேர்களே? அப்பேற்பட்ட தொப்புள் வந்து நம்ம மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சரியா? தொப்புள் வந்து தொப்புளில் என்ன பொருள் ஊற்றினாலும் அது வந்து உடம்புக்குள்ளே போயிடும். சரியா? வயிற்றுக்குள்ளே போயிடும், உடலுக்குள்ளே போயிடும். இப்போ நிறைய பேருக்கு வந்து உடம்புல உஷ்ணம் இருக்கும். வீடியோ கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சில பலன்கள் சொல்லும்போது, வேத ஜோதிடத்தை பற்றி சொல்லும்போது கிரகத்தை பற்றியும் சொல்லுவேன், ஆன்மீக ரீதியாகவும் சொல்லுவேன், சில மருத்துவ குணங்களும் சொல்லுவேன். ஏன்னா தனி மனிதனுக்கு இதெல்லாம் தேவைப்படும். சில பேருக்கு வந்து வயிற்று வலி வரும். நம்மளாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஸ்கூலில் படிச்சுட்டு வருவோம், கிரவுண்டில் விளாண்டுருப்போம், உடம்புல உஷ்ணம் மாரி இருக்கும். வீட்டுக்கு நைட்டில் வந்து படுத்தோன்னு வச்சுக்கோங்க, வயிறு பிரட்டி வலிக்கும். அந்நேரம் டாக்டர் இருக்க மாட்டான், மெடிக்கல் ஷாப் இருக்காது. அந்த காலத்துலலாம் இந்த 80, 70 படித்தவங்களுக்குலாம் அந்த காலத்துலலாம் மெடிக்கல் ஷாப் இருக்காது. கிராமத்தில் படிச்சிருப்பாங்க. படித்து வீட்டுக்கு வந்தோடனே வயிறு வலிக்கும், பிரட்டி வலிக்கும், திடீர்னு வலிக்கும், உடல் உஷ்ணம். அப்போ வீட்டில் அம்மா என்ன செய்வாங்கன்னா, தொப்புளில் வந்து நல்லெண்ணெய் தடவி ஈரத்துணியை போடுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு போட்டுக்கிறாங்க. சரி, நான் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி படுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மல்லாக்க படுத்துருந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வயிற்று வலி சரியாக போயிடும். அந்த உஷ்ணம் போயிடும். அந்த தொப்புளில் விட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்டு அந்த ஈரத்துணியை போட்டோம்னா அந்த ஈரத்துணி காய்கிறதுக்குள்ளே உடம்புல ஒரு உஷ்ணம் போயிடும். இது 100க்கு 100 உண்மை. இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய தாய்மார்கள் வந்து தன் குழந்தைக்கு செஞ்சுருப்பாங்க. இந்த வீடியோ கேட்குறவங்களும் அதை இது மாதிரி இந்த மருத்துவ முறையில் செஞ்சுருப்பீங்க, இதை அனுபவிச்சிருப்பீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, தொப்புளில் உள்ள எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தொப்புளில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சில காரியங்கள் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு உஷ்ணமே இருக்காது. ரொம்ப ஒரு விஷயம். அதுபோல் அந்த குங்குமப்பூ என்ன பண்ணணும்னா, தண்ணியில் குழச்சி தொப்புளில் தடவணும். அது என்றைக்கு சார் தடவணும் அப்படின்னா, வியாழக்கிழமை தடவணும். வியாழக்கிழமை இரவு 8 to 9 தடவணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தொப்புளில் வந்து இந்த குங்குமப்பூவை தடவுறதுனால வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், செவ்வாயோட அனுக்கிரகம் கிடைக்கும், குரு பலம் கிடைக்கும். சரியா? இதை வந்து நீங்கள் வந்து இடது கையில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி மோதிர விரலால் தடவணும். வலது கை மோதிர விரலால் தடவிட்டு தொப்புளில் தடவுறதுனால உங்களுக்கு வந்து குருவுடைய அருள் கிடைக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், உங்கள் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், லாபம் இருக்கும், மூத்த சகோதரருடைய அனுக்கிரகம் இருக்கும். சரியா நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ஜனநாயகத்தில் குரு கெட்டு போனவர்கள், குரு சூரியன் கூட சேர்ந்தவர், ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு, குரு கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும். அதுபோக வந்து புத்திர பாக்கியம் இல்லை சார், எங்களுக்கு புத்திர பாக்கியம் வந்து தாமதமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இதை தடவலாம். பெண்களும் தடவலாம், ஆண்களும் தடவலாம். வியாழக்கிழமை இரவு 8 to 9 தடவிட்டு படுத்திங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுபோல் கர்ப்பஸ்திரிகள் குங்குமப்பூ கொஞ்சம் போல் சாப்பிட்டிங்கன்னா, பாலில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா பிறக்கிற குழந்தை ரோஜாப்பூ மாதிரி பிறக்கும். பிறக்கிற குழந்தை வந்து நல்லா பறக்கும், கலராக நல்ல ஃபேராக பழக்கும். அதுபோல் குங்குமப்பூ வந்து பூஜை அறையிலும் பயன்படுத்திக்கலாம். பூஜை அறையில் வந்து குங்குமப்பூ இருக்கணும் எப்போயுமே. பூஜை அறையில் வந்து சில பொருட்கள் இருக்கணும். கும்பராசினியர்களுக்கு இந்த வீடியோ வேலை சொல்கிறேன். உங்கள் பூஜை அறையில் என்னென்ன இருக்கணும்? விளக்கு எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், சூடம் இருக்கணும், பச்சை கற்பூரம் இருக்கணும், பத்தி இருக்கணும், சந்தனம் இருக்கணும், மஞ்சள் இருக்கணும், குங்குமம் இருக்கணும், விபூதி இருக்கணும், சாம்பிராணி இருக்கணும், குங்குமப்பூ இருக்கணும். சரியா? இப்படி சில பொருட்கள் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். வீட்டில் எப்படி பலசருக்கு ஜாமான் இருக்கோ, அடுப்படியில் அஞ்சரைப்பட்டியில் இது நவதானியங்கள் அந்த பொருட்கள் இருக்கோ, அது மாதிரி பூஜை அறையில் வந்து ஒரு 10-12 ஜாமான்கள் இருக்கணும். நான் சில இதை வருஷப்படுத்தியிருக்கிறேன், 1-2 மறந்துருப்பேன், ஆனால் இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும். குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இருக்கிறது வந்து குருவும் சுக்கரனும் இருக்கிற மாதிரி. பச்சை கற்பூரம் வந்து பச்சை கற்பூரம் சுக்கரன், குங்குமப்பூ வந்து குரு அண்டு செவ்வாய். சரியா? குருமங்கள யோகம் வந்து அதில் இருக்கும். அங்கே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஸோ குங்குமப்பூவும் பச்சை கற்பூரத்தையும் பக்கத்தில் வைக்கணும். குங்குமப்பூ டப்பாவில் தான் வரும், ஒரு சின்ன பாட்டில் தான் வரும். பச்சை கற்பூரமும் ஒரு டப்பாவில் தான் இருக்கும். ரெண்டையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் பூஜை அறையில். சரியா நேர்களே? பச்சை கற்பூரத்தை சாப்பிட முடியாது, ஆனால் சில பேர் சக்கரை பொங்கலில் போடுவாங்க. கொஞ்சம் போல் போடணும். சாப்பாட்டில் சக்கரை பொங்கல் போடும்போது பச்சை கற்பூரம் போட்டோம்னா நல்லா நறுமணமாக நல்லாயிருக்கும். மற்றபடி பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம மற்ற விசேஷத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் குங்குமப்பூ வந்து நம்ம சாப்பிடலாம். குங்குமப்பூ என்னைக்கு சார் சாப்பிடணும் அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் இரவு 8 to 9 வீட்டில் சிவன் படம் அல்லது குரு பகவான் படம், குரு பகவான் படத்தை வச்சு வீட்டில் கும்பிடலாம். தட்சிணாமூர்த்தியும் வச்சு கும்பிடலாம், இல்லைன்னா சிவன் படத்தை வச்சு கும்பிடலாம், சிவசக்தி கும்பிடலாம். திருச்செந்தூர் முருகனை வச்சு கும்பிடலாம். குருவன் அருளும் கிடைக்கும், திருச்செந்தூர் முருகன் செவ்வாயோட அனுக்கிரகம் கிடைக்கும். சரியா? ஏன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து குருஸ்தலம், அங்கே முருகனே குருவாக தான் இருக்கிறாரு, ஞான குருவாக இருக்கிறாரு. அதனால் திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. ஒருத்தர் போதும். சரியா? சிவன் தாண்டி மகனாக பிறந்தாண்டி சொன்ன மாதிரி சிவன் தான் அங்கே மகனாக நிற்கிறாரு. குரு பகவான் உடைய அனுக்கிரகம் பெற்று அங்கே அப்படியே ஞானஸ்தானாக நிற்கிறாரு. திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு படத்துக்கு முன்னாடி நீங்கள் சாமி கும்பிடுங்க.
உங்கள் வீட்டில் எப்படி யூஸ்வலாக கும்பிடுங்களோ அது மாதிரி கும்பிடுங்க. பாலை வந்து சுட வச்சு ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. செப்பு பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரத்தில் ஊற்றுங்க. எவர் சில்வர் வேண்டாம். இல்லைன்னா கண்ணாடி பீங்கானில் கூட ஊற்றலாம். சரியா? சூடாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஆற வச்சு தான் ஊற்றணும். பொறுமை இருக்கணும். பூஜை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமை இருக்கணும். ஏன்னா பொறுமையுடன் உனது திருவடி நடக்கின்ற உத்தமிருதம் உறவ வேண்டும். எந்த பூஜை காரியம் புனஸ்காரம் இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். பொறுமை இருந்தால் தான் நம்ம லைத்து போக முடியும். மனதால் வந்து அந்த காரியத்தில் ஈடுபட முடியும். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு அல்ல. நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லிகிட்டு இருக்கேன், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் வந்து நான் சொன்ன பாத்திரத்தில் அந்த பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் குங்குமப்பூவை போட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க. முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நெறி சேவா என்று திருநீர் அனைவருக்கு மேவராதா வினை, செவ்வாய் தோசை நிவர்த்தி நவரும். ஜனன ஜாதத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்கிறாரு. செவ்வாய் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு, சனி பவன் கூட சேர்ந்துருக்கிறாரு, சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. ராசி லக்கணத்துக்கு 2, 4, 8, 12 இருக்கிறாரு. பிரச்சனை இருக்கும். திருமணம் அமைய மாட்டேங்குது, புத்திரப்பாக்கி அமைய மாட்டேங்குது, காரிய அனுகூலம் இல்லை, தடைகளாக இருக்குது. உடம்புல ப்ரெஷர், ப்ளட் ப்ரெஷர், ரத்த சம்மந்தப்பட்ட பிணி, தடங்கள், டென்ஷன், எமோஷன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார், எமோஷன் ஆகிறேன். நான் ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கேன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன். மேலே இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறான், கீழே இருக்கிறவங்க கேட்கப்பட்டுக்கிறான். ஏகப்பட்ட ப்ரெஷர், டென்ஷன் தாங்க முடியல. இதை செய்யலாம். சரியா? இன்றைக்கி பெரிய லெவலில் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அப்படி தான் இருக்கும். சம்பளம் லட்சக்கணக்கில் கொடுப்பான், அந்த அளவுக்கு வேலையை வாங்கிடுவான். நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துக்குருவாங்க. சரியா? அரசாங்கத்தில் அப்படி இருக்குது. ஆனால் அரசாங்கத்தில் என்ன, மாதம் அடித்தா மணி அடித்தா சம்பளம் வந்துடும். ஆனால் ப்ரைவேட்டில் என்ன, சம்பள பிரச்சனையும் இருக்கும், டார்ச்சரும் இருக்கும். அரசாங்கத்துக்கும் ப்ரைவேட்டுக்கு அதான் வித்தியாசம். அரசாங்கத்தில் அவன் எப்படி போனாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு 10 லட்ச ரூபா கடை இருந்தாலும் சரி சம்பளம் போட்டுருவானுங்க. சரியா? அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி சம்பளத்தை போட்டுருவானுங்க. ஏன்னா பழைய தொன்னையில் புதிய நெய்யை ஊற்றுற மாதிரி அந்த பழைய லேபலையை ஒட்டி சம்பளத்தை கொடுத்துருவானுங்க. இது மாறாது. சரி நேயர்களே, எத்தனை மாற்றம் நடந்தாலும் இந்த மாற்றம்லாம் மாறப்போகிறது கிடையாது. ரைட்டு, அதுக்குள்ளே விடுவோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, டென்ஷனுக்கு சொல்ல வந்தேன். அந்த டென்ஷன்லாம் தீரும். சரியா? இந்த குங்குமப்பூவை வந்து பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை வீட்டில் இருக்கிறவங்களாம் பிரசாதம் சாப்பிட்டிங்கன்னா செவ்வாயோட தோசை நீங்கும், டென்ஷன், பிரச்சனை, ப்ரெஷர் எல்லாம் குறையும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இதை வந்து குங்குமப்பூ தினவில் வந்து உணவுலேயும் சேர்த்து, உணவுன்னா என்ன, பாலில் போட்டு சாப்பிட்லாம். அதுபோது குளிக்கும்போது கூட தண்ணியில் போட்டு கொஞ்சம் போட்டு குளிச்சிங்கன்னா செவ்வாய் தோசை நீங்கும். சரியா? சுத்தமான தண்ணியில் இதை போட்டு குளிச்சிங்கன்னா செவ்வாய் தோசை நீங்கும். குளிக்கிற தண்ணியிலும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ கொஞ்சம் போல் எடுத்து ஒரு சிவப்பு துணியில் கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பணம் சேரும். சரியா நேர்களே? தொப்புல தடவுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை வந்து சிவப்பு துணியில் கட்டணும். இத்தினோண்டு எடுத்து சிவப்பு துணியில் கட்டி, வெல்வெட் துணியில் கட்டி, சிவப்பு கலர் வெல்வெட் கட் துணியில் கட்டி பீரோவில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். அதோட ஒரு பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பு. குங்குமப்பூ, குரு ப்ளஸ் செவ்வாய், பச்சை கற்பூரம், சுக்கிரன், அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு வந்து 2, 11, 3, 10, 4, 9 அருமையாக இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும். நல்லா இருக்குங்க. இது மாதிரி காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகாது. சரியா? இதெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன், ஒரு அடி அடிக்கும். சரி, இன்றைக்கி எவ்வளவோ நடக்குது. இன்றைக்கி நாட்டில் எதிர்பார்க்காத சம்பவம்லாம் நடக்கு. வருவான்னா வராமல் போயிட்டான், எதிர்பார்க்காதே வந்து உட்காந்துட்டாங்க. நாட்டில் எவ்வளவோ நடக்குது. சரியா? அதனால் நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். சரியா நேர்களே? நம்ம இன்றைக்குமே வந்து மற்றவங்க காரியத்தை வேடிக்கை பார்க்குற ஆள் மட்டும் கிடையாது, நம்மளை பார்த்து நிறைய பேர் வேடிக்கை பார்க்கணும். அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா சில செயல்களை செய்யணும். சரியா? செய்யுங்க. இப்போ நான் இந்த தொப்புளை தடவை சொன்னேன். துப்புல தடவுங்க வேலைக்கிழமை இரவு 8 to 9 துப்புல தடவினீங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செய்யலாம். 1 வாரம் 2 வாரம் கிடையாது, தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க செஞ்சிங்கன்னா வற்றாத வளத்துடன் வாழலாம், ஆரோக்கியத்துடன் வாழலாம், நல்லா காசு பணத்தோடு வாழலாம். இந்த சிவப்பு துணி, சின்ன துணி, சரியா? சிவப்பு துணி, அந்த சிவப்பு துணியில் அந்த பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் குங்குமப்பூவையும் அடித்து பீரோவில் உள்ளே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீரோ இருக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா பணப்புழக்கம் நல்லா வரும். சரியா நேர்களே? வீட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து வாழ்வியல் பரிகாரங்கள். சரியா? இதெல்லாம் பெருசாக செய்ய வேண்டியது பெரிய ஆளுகளை வச்சு செய்ய வேண்டியது கிடையாது. நம்ம வீட்டில் நமக்காக செய்கிறோம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட செய்யணும், நல்ல மனசோட செய்யணும், நடக்கணும்னு நினச்சி செய்யணும். சரியா? ஒரு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இது வந்து நல்லபடியாக நிறைவேறும். சரியா நேர்களே? மனசு தான் காரணம். நம்ம மனத்தை நல்லபடியாக வச்சுக்கிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். குரு செவ்வாய் உடைய தாக்கம் நல்லபடியாக அமையும். குங்குமப்பூவில் வந்து குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. குருமங்கள யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரத்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் செய்யலாம். சில பேருக்கு வந்து உடம்புல ரத்த கொழுப்பு இருக்கும், மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. அவங்களாம் அந்த பாலில் இதை போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொழுப்பு அளவு குறையும். ஏன்னா குருமங்கள யோகம் சரியாக இல்லாதவங்களுக்கு தான் ரத்த கொழுப்பு வரும். சரியா? ரத்த கொழுப்பு, குருனா கொழுப்புன்னு அர்த்தம், செவ்வானா ரத்தம்னு அர்த்தம். சரியா? இதில் இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி உள்ளே போயிடுவேன் நான். ஜோதிட வேறு மாதிரி போயிடும்.
பட் வந்து நம்ம குங்குமப்பூக்கு தான் வரப்போகிறோம். நம்ம குங்குமம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் செய்யுங்க நேயர்களே, நல்லா இருக்கும். இந்த வீடியோ தலைப்பு அப்படி தான் போடுவேன் நான். தொப்புளில் இதை தடவுங்கள், பணம் சொத்து சுகம் சேரும். சரியா? கும்பம், உங்கள் தொப்புளில் இதை மட்டும் தடவினால் பணம் சொத்து பத்து பல வகையில் சேரும். உடல் ஆரோக்கியம் கை கொடுக்கும், நினைத்த காரியம் நடக்கும். சரியா நேயர்களே? வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியம் கூடும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை கொஞ்சம் கூச்சப்படாமல் செய்யணும். சரியா? அதனால் இது சம்மந்தப்பட்ட தகவல் எது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். நான் நிறைய வீடியோ போடுறேன். சரியா? ராசி பலன்கள், தசாபத்தி பலன்கள், நட்சத்திர பலன்கள், ஆன்மீக தகவல்கள், தாந்திரிய பரிகாரங்கள், இது போன்ற சின்ன சின்ன வாழ்வியல் விஷயங்கள், வீட்டில் செய்கிற காரியங்கள். இதுக்கு முன்னாடி ஈஸியான மொழியில் அந்த கண்ணாடி டம்ளரில் உப்பு மஞ்சள் போடுங்கன்னு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாங்க, என்கிட்ட கேட்டாங்க, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில பேர் ஈஸியான மொழினால என்னென்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. நார்த் ஈஸ்ட் கார்னர் சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க. அதுபோல் அவங்க வீட்டு படமெல்லாம் எடுத்து அனுப்புனாங்க. நான் சில இதை ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சில காரியங்கள் நம்ம வீட்டில் ஒரு மனதாக தெய்வத்தை நினச்சி சில நாட்களில் அந்த சூட்சுமளவோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நிறைவேறும். தொடர்ந்து செய்யுங்க. சரியா நேர்களே? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, நான் இதெல்லாம் வீடியோவில் சொல்லுவேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. எல்லாத்தையும் செய்யணும் அவசியம் கிடையாது. மனம் வந்து உங்களுக்கு அதில் ஒத்துப்போதான் பாருங்கள். நான் சொன்ன பிரச்சனை எது இருக்கிறான் பாருங்கள். அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க செய்யுங்க. சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் குரு செவ்வாய் கெட்டு போனவங்க இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த குரு செவ்வாயோட ஆதிக்கம் கிடைக்கும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேசலாம், போதும், இவ்வளோ போதும். சரியா? இந்த காரியத்தை செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாமல் இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு, புரட்டாதி அவிட்டம் சதயம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.